இப்ப ஆர்ச்சியும் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நல்லபடியா முடிச்சிட்டு இப்ப மும்பையிலேயே டிகிரி படிச்சுட்டு அப்படியே இன்டர்மீடியட் எக்ஸாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க ரெண்டு பேருமே. இங்க நீரஜும் ரெண்டாவது எக்ஸாம் தான் நான் கிளியர் பண்ணல, கண்டிப்பா மூணாவது எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், அப்படி கிளியர் பண்ணல அப்படின்னா நான் இதே இடத்துல வந்து உங்க கடையை ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சவாலம் விட்டுட்டு அங்க இருந்து அவருமே மும்பை கிளம்புறாரு. இப்ப மும்பைக்கு வந்து ஆர்ச்சியுமே தனியா ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்க இப்ப மறுநாள் காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு அங்க இருந்து காலேஜ் கிளம்ப அங்க பார்த்தா பயங்கரமா ட்ரெயின்ல கூட்டம் இருக்கு. இதை பார்த்த உடனே அவளுக்கு ட்ரெயின்ல போகிற ஆசையே போக இப்ப அங்க இருந்து அவங்க ரெண்டு பேருமே ஆட்டோக்கு தான் போறாங்க காலேஜுக்குமே. இப்ப ஆர்ச்சியோட ஃப்ரெண்டுமே இதே மாதிரி நம்ம டெய்லி ஆட்டோலே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலை தான் காலியாகும், ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின்ல போகிறதுக்கு முயற்சி பண்ண, நீ கொஞ்சமாச்சுன்னா உன்னை நீ மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ட்ரெயினை பார்த்தாலே அவ்வளவு கூட்டம் இருக்குது, அதுல எங்க இருந்து நான் போகிறது, என்னால அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப ஆர்ச்சியுமே காலேஜுக்கு போக அங்க அந்த பையனுமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட ரூம்லயுமே சிஏ படிக்கிற ஒரு பையன் இருக்கான், அவன் பயங்கரமா படிக்கிறான், ஆனா அவன் காலேஜ்ல படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல யார் அந்த பையன் சொல்லி கேட்கும்போது முன்னாடி போறானே அவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த பையனை கை காட்ட இப்ப உடனே இவளுமே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட பேர் பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆர்ச்சி அந்த பையன் கிட்ட நீ எதுக்காக சைடுல ஒரு டிகிரி போடாம வெறும் சிஏ மட்டும் படிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா சைடுல ஒரு டிகிரி போட்டு சிஏ ஸ்டூடெண்ட் படிக்கிறது அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு சிஏ மட்டும் தான் தேவை, அதனால நான் இதை மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இன்டர்மீடியட் எக்ஸாம்க்கு எந்த ஃபேக்கல்டி நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொன்னா அவனுமே ஒரு நேம் சொல்றான், இந்த சார் நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க கண்டிப்பா அவரோட கிளாஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், நான் அங்க தான் தங்கி படிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா தாராளமா வந்து அங்க சேர்ந்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவனுமே அங்க இருந்து சொல்லிட்டு போக சரின்னு சொல்லி இவங்களுமே காலேஜுக்குள்ள போறாங்க. காலேஜ்ல பார்த்தா பயங்கரமா இருக்குது, இந்த இடத்துல கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த இடத்தான கிளாஸ் இது என்ன இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் உட்கார அந்த இடத்துல ஒரு பையனுமே எல்லா காலேஜுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க மூணு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க.